உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வருகிற 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைத்த மாவட்ட செயற்குழு கூட்டம் கள்ளக்குறிச்சி தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் பொன் பவளக்கொடி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் விடுதலை சல்லியன், தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்க மாநில செயலாளர் சக்திகிரி, மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, கள்ள நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் MS ராஜேந்திரன், மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் சக்தி, பாக்கியவதி, மாவட்ட மகளிரணி துணை செயலாளர்கள் ரஞ்சிதா, சர்க்குணம், கலையரசி, தேன்மொழி, கலஞ்சி, ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் மஞ்சுளா தேவி, சாந்தி, பொன்மணி, லலிதா, கனிமொழி, தங்க காளியம்மாள், தொகுதி நிர்வாகிகள் அம்பிகாபதி, தமிழ் பொன்னி, மாவட்ட நிர்வாகிகள் ராமூர்த்தி, அனிச்சு மலரவன், பிரபு, தனசேகரன், தில்லை சேகர், MGR இனியன், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், தலித் சந்திரன், சின்னதுரை, கலையமுதன், கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாவரசு மற்றும் தலித் ஏழுமலை, ஆதி மோகன்லால், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து 5000 பெண்கள் பங்கேற்பது எனவும் ஆங்காங்கே முகாம்கள் தோறும் செயற்குழு கூட்டங்கள் நடத்தி வாகனங்களில் பெண்களை அணிதிரட்டி பங்கேற்பது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அதே வேளையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பாராட்டுவதும் கொண்டாடுவதும் எங்களின் கடமை என்கிற வகையில் பெருந்திரளாய் இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறோம் என்கிற தீர்மானத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாய், அரசியல் சாதுரியமிக்க ஒரு தலைவராய் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைத்து நடத்துகிற அந்த அங்கீகார வெற்றி விழா மாநாடு வெற்றி பெறும் வகையில் பெருந்திரளாய் பங்கேற்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டு பங்கேற்கின்ற வகையில் தோழர்கள் அணிதிரட்டுகின்ற முயற்சியில் இந்த செயற்குழு அமைந்தது. இந்த செயற்குழு பங்கேற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை சார் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் சுவாதி ஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கரூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோகைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட பொருளாளர் அவினாசி, கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமுனி, கடவூர் ஒன்றிய செயலாளர் குமணன், தோகைமலை ஒன்றிய துணை செயலாளர் பிரபுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் ஓட்டலில் இப்தார் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக மாநில துணை செயலாளர் ரியாஸ்கான் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ரஃபீக் அகமது, ரிபாயுதீன், சர்முதீன், ரஃபீக், வாஷித் சலீம், தொகுதி துணை செயலாளர் தமிழ் தென்றல், மண்டல செயலாளர் அறிவழகன், உமாகாந்தன், செங்குட்டுவன், பெருமழுதி, தேவேந்திரன், ஆசை வல்லவன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு குறித்து நகர செயற்குழு கூட்டம் வந்தவாசியில் நகர செயலாளர் இனியவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மகளிர் விடுதலை இயக்க நகர செயலாளர் கோகிலா, நகர பொருளாளர் சீனுகுமார், துணை செயலாளர்கள் இருதயராஜ், ஜாஃபருல்லா, மாநில முதன்மை செயலாளர் போதினி வல்லவன், மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலு, பாலாஜி, வெங்கடேசன், செந்தமிழ் செல்வன், ராதாகிருஷ்ணன், ராஜேஷ், மேகவர்ணம், விக்ரம், குங்கர்ஷா, லட்சுமி, நகர பொறுப்பாளர்கள் வேலா, சாகுல் அமீன், மணிகண்டன், சதீஷ் எழுமலை, கணேசன், பிரகாஷ், டானியல், ஷாஜகான், தனஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மேட்டுக்காலனி மகாத்மா காந்தி தெருவில் வசிக்கும் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த 184 பயனாளிகளுக்கு எருமனூர் கிராமத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. இந்த நிலையில் அந்த பயனாளிகள் பொருளாதாரம் இல்லாததால் அங்கு வீடு கட்ட முடியாமல் இருந்தனர். தற்போது அந்த பயனாளிகள் வீடு கட்ட முயற்சிக்கும் பொழுது அந்த வீட்டுமனை பட்டா அருகில் உள்ள தனியார் பள்ளி கழிவுநீர் வீட்டுமனை முழுவதும் சூழ்ந்து இருப்பதால் அங்கே சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பயனாளிகள் தங்கள் மனையில் வீடு கட்ட முடியாமல் தவித்தனர். இதுகுறித்து அப்பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறையும் கூறியும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பயனாளிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லர் தலைமையில் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பயனாளிகள் தங்கள் கோரிக்கை மனுவை வட்டாட்சியர் உதயகுமாரிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரத்தில் பல காலமாக வாழ்ந்து வருகிற மேட்டுக்காலனியில் அருந்ததியர் மக்களுக்கு மக்கள் தொகை நெருக்கடியாக இருப்பதால் 2003ஆம் ஆண்டு தமிழக அரசே அவர்களுக்கு எருமனூரில் 184 பேருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கியிருக்கிறார்கள். மனைப்பட்டா வழங்கியதிலிருந்து அவர்கள் அந்த இடத்திற்கு குடிபெயர முடியவில்லை, அல்லது அந்த இடத்தை சுத்தம் செய்ய முடியவில்லை, அந்த இடத்தை சென்று பார்வையிட முடியவில்லை. ஏனென்று கேட்டால் அந்த மக்கள் மனைப்பட்டா இருக்கிற இடத்திற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய இயங்கி வருகிற பள்ளி பிடி மேல்நிலை பள்ளி என்று சொல்கிற ஒரு தனியார் பள்ளி நடத்தி வருகிறவர்கள் அவர்கள் பள்ளியில் வருகிற கழிவு நீரை, அந்த சமையல் கழிவுகளை இந்த மக்களுக்கு வழங்கிய அந்த மனைப்பட்டா நிலத்தில்தான் பாய்ச்சுகிறார்கள். அந்த இடத்தை போய் பார்வையிட்ட போது முட்டிக்கு மேலே சேரும் சகதியமாக கிடக்கிறது. புதர்கள் இருந்த காடாக தெரிகிறது. பள்ளி நிர்வாகத்தோடு ஊர் பொதுமக்கள் எத்தனையோ முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் பேசுகிற போது சரி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேச்சுக்கு எந்த மதிப்பும் அளிக்காமல் தொடர்ந்து சேரும் சகதியமாக அந்த இடம் இருந்து வருகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், ஊர் பொதுமக்களின் சார்பில், அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் சார்பில் இன்றைக்கு விருத்தாசலம் வட்டாட்சியரை சந்தித்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றித்தர வேண்டும். கடலூர் மாநகரத்தை சேர்ந்த குட்டக்காரன் தெரு பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தங்களது மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வனை சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் தங்கள் பகுதிக்கு பொது கழிப்பிட வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி செய்து தர வேண்டும், சாக்கடை வாய்க்காலை தூர்வார வேண்டும், பாதாள சாக்கடை இணைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் கீர்த்தனா, அப்பு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் வெற்றி, வடிவேல், விக்கி, பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொது கழிப்பிடம் கட்டுவதற்கு சில பிரச்சனைகள் இருப்பதால் சரி செய்து கொள்ளுமாறு இந்த துணைமையாளர்களை சந்தித்து மறுத்துள்ளார்கள். இந்த நிகழ்வு நம்முடைய அந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கீர்த்தனா அப்பு அவர்கள் வருகை கொண்டுள்ளார்கள்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொரக்குவாடி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மனு அளித்தனர். இந்நிகழ்வின் போது முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தர், மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி, மாவட்ட துணை அமைப்பாளர் ரஞ்சித், மதிமோகன், பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவள்ளூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வருகின்ற 29 அன்று நடைபெறும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக மாநில மாநாடு நடைபெறுவதையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் SK குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் திருவரசு ஆகியோரின் ஒருங்கிணைப்பிலும் அவசர ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் விஜயா ஞானசேகர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பத்மாவதி தசிரதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் செங்கது ரவி, பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் பூண்டி இளவரசு, கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், கடம்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குட்டையூர் ஈசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் குட்டையூர் செந்தில் தமிழ் வலவன், எறையூர் ஒன்றிய செயலாளர் குன்னத்தூர் குட்டி டர்சன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டிற்கான நெறிமுறைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் திருவள்ளூர் நகர பொறுப்பாளர் நம்பி என்கின்ற பாலாஜி, திலக் ராஜேஷ், பேரம்பாக்கம் ரமேஷ், சித்தம் வேதா, பேரம் செந்தில், திலீப், கொசவம்பாளையம் நித்யா, ராமதாண்டலம் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,